அனைவருக்கும் இனிய வணக்கம். நவரசம் யூடியூப் சேனலின் சார்பாக ஒரு நல்லதொரு கருத்தரங்கை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிகளுக்கு இடையே விவாகரத்து பெறுவதற்கான காரணம் என்ன? உண்மையான இந்த காலகட்டத்திற்கு ஒரு தேவையான தலைப்பு. விவாகரத்து பெறுவதற்கு என்ன காரணம், அதை நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, திருமணம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து நீடிக்க, ஒரு பிறவில திருமணம் பண்ணா அது 7 ஜென்மத்துக்கு நீடிப்பதாக சொல்லுவார்கள். விளையாட்டை கூட சொல்லுவார்கள், 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு மனைவின்னு சொல்லுவாங்க, 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு கணவன் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் இருந்த காலங்கள். அதையெல்லாம் மாறி இன்றைக்கு விவாகரத்தினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்குள்ள எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து தான் வருது வழிய குறைந்ததாக இல்லை. இதற்கு என்ன அடிப்படையான காரணங்கள் பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ முற்றுகைக்கு ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தணும். அது ஒரு பெரிய காரணம். தனி கொடுத்தனம் போகிறதால ஒரு பெரிய காரணம் தான். ஏன்னா தனி கொடுத்தனம் போவதால கணவன் மனைவிகளுக்கு இடையே அந்த வேலைப்பளு மிக அதிகமாகுது. தனி கொடுத்தனம் ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம். கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு சச்சரவு ஏற்படும் போது கூட கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா, மாமனார் மாமியார், இந்தாண்ட அப்பா அம்மா, அவர்கள் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்கு நீங்கி இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா தனி கொடுத்தனம் போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழல். கணவனும் வேலைக்கு போகணும், மனைவியும் வேலைக்கு போகணும், அப்பதான் பொருளாதாரத்துல முன்னேற முடியும் அப்படின்ற சூழல் வர்றதுக்கூடிய காலகட்டத்தால் என்ன பண்றாங்க, 2 பேரும் வேலைப்பளு அதிகமாகுது. அப்படி வேலைப்பளு அதிகமாகுவதால மன அழுத்தம் ஏற்படுது. 2 பேருக்கும் மன அழுத்தம் அதிகமாயிடுது. அப்படி மன அழுத்தம் அதிகமாகிறதால 2 பேருக்கும் அந்த பிணக்கு ஏற்படுது. உதாரணமா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கணவன் வேலைக்கு போயிட்டு வராங்க. மனைவி இப்போ ஐடிலாம் பார்த்தீங்கன்னா மனைவி என்ன பண்றாங்க, மாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வராங்க. அப்ப 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது வீட்டுல அந்த இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கூட கவனிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப என்ன பண்றாங்க, ஏன் நீ கவனிக்க கூடாத குழந்தைய, இல்ல நீ கவனிக்க கூடாத அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. உணவு கூட சமைத்து பரிமாறம் சாப்பிட முடியாத எண்ணம் அங்க நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. இப்படியா போகும்போது அப்ப உடலும் கெட்டு போகுது, மனமும் கெட்டு போகுது. அப்ப பொருளாதாரமும் பிரச்சனை ஏற்படுது. அதனால என்ன பண்றாங்க, நீ அதிகமா சம்பளம் வாங்குற, நீ காசை போடு, இல்ல நான் காசை போடு, 2 பேரும் ஷேர் பண்ணு அப்படின்ற சூழலை உருவாக்கி மன இறுக்கம் ஏற்பட்டு அது என்ன அப்படி கடைசியில விவாகரத்துக்கு போய் நின்றுடுது. அந்த ஒரு வேலைப்பளு ஒரு காரணம், மன அழுத்தம் ஒரு காரணம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மது பழக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய எண்ணற்ற இளைஞர்கள் திருமணமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய மது பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்படி மது பழக்கத்துக்கு ஆளான காரணத்தால அவர்களுக்குள்ள என்ன ஏற்படுதுன்னா, மனைவியிடம் அடிக்கடி சண்டை, கணவன் சம்பாதிக்கக்கூடிய காசை பூரா மதுவுக்கே செலவழிக்கிறதால வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர முடியாத சூழல் ஏற்படுகின்ற காரணத்தால கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டு அது விவாகரத்துல போய் முடிஞ்சு போகுது. மது பழக்கமும் ஒரு காரணமாக ஆகுது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயலாமை கூட ஒரு காரணம். இயலாமைன்னு சொன்னோம்னா, பொதுவா சொன்னோம்னா, மனைவி நீ வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இரு, நான் மட்டும் தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற சொல்றது, அந்த கட்டுப்பாடு விதிக்கிறது. என்னால வேலைக்கு போக முடியாது, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டா போடு, இல்ல போவாட்ட போ அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப இயலாமை கூட இன்றைய காலகட்டத்தில் அந்த விவாகரத்துக்கான ஒரு காரணமாக இன்றைக்கு அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பரஸ்பர நட்புணர்வே இன்றைக்கு இல்லை. கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு தீர்வை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, இளவயது திருமணம். ஒரு 18 வயசுக்கு முன்னே அரசாங்கம் விதிக்கக்கூடிய அந்த வயதுக்கு முன்னே திருமணம் பண்ணிடுறது. அந்த மன முதிர்ச்சி இல்லாத காரணம், உடல் முதிர்ச்சி இருந்தாலும் மன முதிர்ச்சி வேணும். அந்த 18 வயதுக்கு முன்னே, அந்த 21 வயதுக்கு முன்னே திருமணம் பண்றது. அப்படியே திருமணம் செய்தால் கூட அவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லாத காரணத்தினால ஏதோ அந்த வயது காலங்களால ஒரு சில ஆண்டுகள் இணைந்திருந்து பின்னர் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளாதார சிக்கல் ஏற்படும் போது விவாகரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ விவாகரத்து போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த விவாகரத்து எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையணும். அப்ப முக்கியமான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, கணவனும் மனைவியும் தன் குடும்பம் தன் வீடு அப்படின்ற உணர்வு வரணும். அது வந்தால்தான் அந்த விவாகரத்தோட எண்ணிக்கை குறையும். ஆக விவாகரத்து எண்ணிக்கை அதிகமாகாமல் நாம பார்த்துக்க கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் ரொம்ப மன வருத்தத்தோட நான் பதிவு செய்யறேன். இன்றைய காலகட்டத்தில்
எவ்வளவோ கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் விவாகரத்தில் தான் போய் நிக்கிறாங்க. அங்க போய் ஒரு ஆண்டுகள் கொடுத்தால் கூட, ஒரு ஆண்டுகள் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு ஆண்டுகள் கூட பொறுத்து கொள்ள முடியாது. நான் சொல்ல வந்த காரணம், ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அது திரைப்பட நடிகர்களாக இருந்தாலும் சரி, நிறைய நம்ம செய்தித்தாள்களை பார்க்கிறோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்த ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அப்ப விவாகரத்துக்கான சிக்கல் என்ன? அப்ப பணம் இருக்கிறவங்ககிட்டயும் சரி, பணம் இல்லாதவங்ககிட்டயும் சரி, அந்த விவாகரத்து நிலை ஏற்படுகிறது. அப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம அலசி ஆராய வேண்டியது இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒண்ணு. ஆகவே இந்த இன்றைய காலகட்டத்துல விவாகரத்து எப்படி நாம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அது எப்படி நாம தீர்க்கலாம் அப்படின்றத நம்முடைய இருவரும் சகோதர சகோதரி கலந்துரையாடல் செய்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்னாங்க, இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம கணவன் மனைவி இளைஞர்களா இருக்கிறவங்க நிறைய டைவர்ஸ் வாங்க போறாங்க. எப்ப பார்த்தா ஆரம்பத்துல பார்க்கும்போது அவங்க பார்த்தா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் இல்லை லவ் மேரேஜா இருந்தாலும் அவங்க கொஞ்ச காலகட்டத்துல இருந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா உடனே டைவர்ஸ்க்கு போறாங்க. நிறைய கூட்டம் டைவர்ஸ்ல வாங்குற கோர்ட்ல நிக்குது அப்படின்னு. அது எப்படிதான் இருக்குது, ஏன் காரணம் அப்படின்னு உடனே பிச்சுக்கிறாங்க, தலை பிச்சுக்கிறாங்க எல்லாரும். ஏன் இப்படி ஆகுது, ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு பெரியவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளைங்களை டைவர்ஸ்க்கு போகும்போதே அப்படிதான் கொஞ்ச நேரம் அப்படின்னு யோசிக்க தோணுதுதான் அவங்களுக்கு. ஏன் இப்படி வருது அப்படி நாம யோசிப்போம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே போவோம். இப்போ கல்யாணத்துக்கு லவ் மேரேஜ், இங்க அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்றவங்க பண்ணும்போது என்ன பண்ணாங்க, கண்ணே மணியே முத்தே அருகே வா அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ், அந்த பாட்டு அப்படியே தள்ளி போன்ற மாதிரி போகுது பாருங்க. அது மாதிரி இவங்க விரும்பி பண்ணவங்களே இப்படி ஆகுறாங்க. இந்த பக்கம் அப்பா அம்மா பார்த்து வைக்கிறாங்க. சரி, இது அந்த ஒத்த வயசு உள்ளவங்க வராங்க. அதே போல சின்ன வயசு இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல ஒரு 22 23 வயசுல கல்யாணம் பண்ணி வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வயசுல பெரியவங்களா இருக்கிற மாமனார் மாமியார் ஒரு 50 வயசு 60 வயசு இருப்பாங்க. அவங்க பெரியவங்கன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க கிட்ட நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் எதனா ஒண்ணு சொன்னா கூட கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பணிஞ்சு இருப்பாங்க. சரி, எதுவும் பேசக்கூடாதுன்னு. இவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆகுற வரைக்கும், அதாவது இவங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் போற வரைக்கும், ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கிற வரைக்குமே எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்குள்ள இவங்க மனசு பக்குவப்பட்டுரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தனியா போனா கூட அதாவது நம்ம தனியா போகணும், டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு தனியா போனா கூட ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு தனியா போனா கூட வேறுபாடு உங்க மாமியார்கிட்டயும் மாமனார்கிட்டயும் ஒத்துட்டு அவங்க அனுப்பிச்சாலும் சரி, இல்லை இவங்களே போனாலும் இவங்க டைவர்ஸ் நோக்கி போக மாட்டாங்க. ஏன்னா கணவனை இந்த 5 வருஷம் 6 வருஷத்துல புரிஞ்சுப்பாங்க, குழந்தைங்களும் ஆயிடும். அதுக்கப்புறம் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த பக்கம் நம்முடைய அப்பா அம்மா, இந்த பக்கம் மாமியார் வீடு, நம்ம குழந்தைங்கன்னு ஒரு பாச பிணைப்புக்குள்ளார அவங்க வந்துருவாங்க. அப்ப நம்ம டைவர்ஸ் வாங்கக்கூடாது, டைவர்ஸ்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வராது. என்னன்னா கணவன்கிட்ட சண்டை போடுவாங்க, கொஞ்ச நேரம் இதா இருப்பாங்க, 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. அதிகபட்ச கோபமா இருந்தா கூட 1 மாசம் கூட பேசாம இருப்பாங்க. ஆனா அது குழந்தைங்களுக்கு கூட தெரியாது, அப்படி ஓட்டுவாங்க. ஆனா இப்ப இந்த ஒரே வயசு உள்ளவங்க கொஞ்சம் ஏஜ் தான் வராங்க, வேலைக்கு போறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வரும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு தான் மெச்சூரா வராங்களே, வரும்போது இன்னொரு கருத்து ஒண்ணு, போகும்போதே வீடு பார்த்துட்டு போயிடும். ஏன்னா நான் சம்பாதிக்கிறோம், நாங்க போகும்போது என்ன பண்ண போறோம், மாமனார் மாமியார்கிட்ட முன்னாடி சொல்லிடுறாங்க. பேசும்போது என்ன பண்றாங்க, பொண்ணு பார்க்கும்போது பேசும்போது, பெருப்பா நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன், இங்க இருந்து இங்கெல்லாம் வந்துட்டு போக முடியாது என்னால, அதனால அங்க ஒரு வீடோ ரூமோ என்ன பாத்துருங்க, பொருள் எல்லாம் அங்க கொண்டு வரலாம், முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. அப்ப இங்க பிரிஞ்சிடுது கல்யாணத்துக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க, பையனுடைய அப்பா அம்மாவோ பொண்ணுடைய அப்பா அம்மாவோ வேற வழி இல்லாம சரி அவங்க அங்க இருக்காங்கன்னு கொடுத்துட்றாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, என்ன பேசுவாங்க, இவங்க பேசும்போது யாருன்னா ஒருத்தவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா பாருங்களா, அந்த இடத்துல அமைதி ஆயிடுவோம். ஆனா இந்த இடத்துல பெரியவங்களோ சின்னவங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி தனி கொடுத்தணும்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி தனியா இருக்கும்போது வேகமா, அதாவது தன்னை மீறி பேச்சு பேசி அதிகமான சூழ்நிலை கொண்டு போய் கோபத்தின் சினத்தினுடைய உச்சத்துக்கு போய் வார்த்தையில விட்டுடுவாங்க. வார்த்தையில விட்டுட்டா அள்ள முடியுமா, நல்ல கொட்டனா சொல்லுவாங்க, நல்ல கொட்டனா அள்ளலாம், சொல்ல கொட்டனா அள்ள முடியுமா. அந்த சொல்லுன்ற வார்த்தை நான் பேசிட்டேன், இந்த வார்த்தை எனக்கு சொந்தம் கிடையாது, கேட்கறவங்களுக்கு தான் சொந்தம். அது மாதிரி கணவன் பேசின வார்த்தை மனைவிக்கு சொந்தம், மனைவி பேசுற வார்த்தை கணவனுக்கு சொந்தம். கணவன் பேசுற அந்த வார்த்தை இனிமையா இருந்தா மனைவி எப்பயும் கூடயே சுத்திட்டு இருப்பான். மனைவி பேசுற வார்த்தை இனிமையா இருந்தா கணவன் என்ன பண்ணுவாங்க, அவங்க முந்தானே பிடிச்சிட்டு கூடயே இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீ ஒரு சின்ன விஷயம், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு,
ஏன்னா அவங்களே அப்படியே வளர்ந்து வந்துட்டாங்க. அதை கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிட்டு வர்றதுக்கு மனசு வரல. அதுக்குள்ளார இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை. அதை நான் சொன்ன பாருங்களா, ஒரு 4-5 வருஷம் அவங்க குடும்பத்தோட இருந்து பழகப்பட்டிருந்தா அவங்க சண்டையா இருந்தா கூட அதாவது மனக்கட்டுப்பாடாயிருக்கும். ஐம்புலன்களையும் அடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசு அந்த இடத்துல அடக்கி இருப்பாங்க. ஏன்னா பெரியவங்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குவாங்க. ஆனா இங்க யாரும் நினைக்க போறது கிடையாது. நான் பேசுறது நீ பேசுறது நான், பேசி 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 அதிகமாயிடும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வேற வழி இல்லை, நான் கொடுக்குற வார்த்தைக்கு நீ இப்படி என்ன பேசிட்டியா, நீ என்ன சொல்றது என்ன கேட்கறது, நான் என்னை விட நீ என்ன கம்மியா படிச்சிட்டியா, உன்னை விட நான் அதிகமா படிச்சுட்டேன், உன்னை விட நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன், உன்னால நான் ஒண்ணு இது கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அந்த உறவினுடைய மதிப்பு தெரியாம பெரிய வாய்ப்பு வந்துடுது. அவங்களுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, கோர்ட்டை நோக்கி போறாங்க. நான் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு போறாங்க. இந்த ஈகோ அவங்களுக்குள்ளார என்னது, மன ஒத்து போல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் நீன்ற ஈகோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தடவை நம்ம பொருளாதார ரீதியா கூட சொல்லலாம். இப்ப 2 பேரும் தனியா வந்துட்ட பிறகு நான் எடுத்த பணம் வீட்டுக்கு பத்தல, நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோம், கொஞ்சம் ஆடம்பரமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் ஜாலியா போகணும், இங்க போகணும் அங்க போனோம், ஞாயிற்றுக்கிழமைனா வெளியே போய் சுத்தணும் எங்கன்னா. அப்ப 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து நான் என்னால முடியல, நான் சமைக்கல. அப்ப பாருங்களேன், என்னதான் சம்பளம் வாங்கினா கூட இன்னும் நடக்குது. சிலர் வீட்டுல அதிக சம்பளம் வாங்குவாங்க ஆனா பத்தலன்னு சொல்லுவாங்க. ஆனா கம்மியா சம்பளம் வாங்குவாங்க, அவங்களுக்கு பரவாயில்ல கரெக்டா போதுன்னுவாங்க. அப்ப அங்க திட்டமிடுறாங்க. இவங்க இங்க திட்டமிடல, இவங்க என்னது நல்லா இதா இருக்கணும் அப்படின்னா இவங்க திட்டமிடுறதே கிடையாது, அவங்க திட்டமிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும், வரவு 8 ஆகும், செலவு 10 ஆகும். இதுக்குள்ள துண்டு விழுறது இல்ல, 2 ரூபாய் போயிடும். இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். இவங்க அந்த ஒரு நாளைக்கு 2 ரூபாய், அடுத்த நாள் 2 ரூபாய், அடுத்த நாள் 2 ரூபாய், நம்ம என்ன ஆகும், செலவுல இவங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். அதான் சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா துண்டு போட்டுட்டு போக வேண்டியதுதான். நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. நம்ம நிலை இவ்வளவுதான் நினைச்சு அதுக்கேத்த மாதிரி குடும்பம் நடத்தி, நம்முடைய நிலைன்றது பணத்துக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய நிலைமை எப்படி, நாம எந்த நிலைக்கு நம்முடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, இதுக்கு நாம எப்படி வாழணும், நாம எப்படி வாழ்ந்தா நமக்கு பின்னாடி வர என்னுடைய மகனோ மகளோ அவங்க எப்படி இருப்பாங்க, நாம அதுக்கப்புறம் நான் இப்ப என்னுடைய மகன் நல்லா இருக்கான், என் மகள் நல்லா இருந்தா எனக்கு அடுத்து வர என்னுடைய மருமகள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நினைச்சு வாழ்ந்தோம்னா நிம்மதி கிடைக்கும், இல்லைன்னா நிம்மதி கிடைக்காது. இததான் நான் சொல்றேன். எல்லாம் இவங்க மட்டும் கிடையாது, இப்ப நம்ம கருத்து சொல்றவங்க கூட சொல்றது என்ன காரணம்னா, நம்முடைய நிலைகளை அறிஞ்சு நம்ம பண்பாடையும் கலாச்சாரத்தையும் மனதில நிறுத்தி வைக்கணும். என்னதான் மாற்றங்கள் வந்தா கூட எதற்கு மாற்றங்களை கொண்டு போனோமோ அதுக்குதான் மாற்றங்கள் கொண்டு போகணும். யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீதான் சம்பளம் வாங்குற, உனக்கு ஏன் இதுக்காக கேட்டுட்டு இருக்கணுமா, நீனா அடிமையா, உங்க வீட்டுக்காரர் கேட்டா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் பேசுற ஒரு சின்ன பேச்சு கூட நீ சந்தோஷமா நினைச்சு திட்டார், ஏமா அப்படி பேசுற அப்படின்னு வச்சுங்க, அது அப்படியே உங்க ரீங்கர் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். ஏமா திட்டுற அப்படின்னு அவர் சொன்னதா நினைச்சீங்களா, அந்த இடத்துல சந்தோஷம் வரும், கஷ்டம் வராது. ஆனா எல்லாத்துக்கும் நாமளே ஒரு வார்த்தை சொன்னா 9 ஆக்கி பெருக்கி 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 நம்ம அதை மணக்கோட்டையா, சின்ன மணலா இருந்தது மணல் கோட்டையா ஆக்கி கடைசியில நம்ம சொன்னாங்க 1000 காலத்து பயிர்னு சொன்ன அந்த பயிரை ஒரே நாள்ல அழிச்சுட்டு கோர்ட்டு முன்னாடி நின்றுட்டு சிலர் குழந்தைய வச்சுட்டே நிற்பாங்க. அந்த குழந்தை நிற்கும், அப்பாவையும் பிடிச்சிருக்கோம் அம்மாவையும் பிடிச்சிருக்கோம், அந்த குழந்தை என்ன பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இது மட்டும் இல்ல, காலேஜ் வரைக்கும் படிக்கிறான் ஒரு குழந்தை, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்ல நிலையில இருக்காங்க, ஒரு அரசாங்க வேலையில இருக்காங்க 2 பேரும். அந்த பையன் சொல்றான், என்னன்னே தெரியல, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் டைவர்ஸ் வாங்குறாங்க, அவனுக்கு என்ன 23 வயசு, அவன் யார் கூட இருப்பான், அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனா அவன் எப்படி நடந்துப்பான், யோசனை பண்ணி பாருங்க. அவன் நாளைக்கு மனைவி எந்த அளவுக்கு மதிப்பான். ஆனா வெளியில என்னன்னு தெரியல, அப்பா அம்மா டைவர்ஸ் வாங்குறாங்க, அவன் அப்படியே உட்காந்து சோர்ந்து உட்காந்துருக்கான். அம்மா ஒரு பக்கம் பேசிட்டு போறான், ஆனா அம்மாவும் அப்பா அவங்ககிட்ட பேசும்போது நல்லா இருக்கு. அவன் என்ன நினைப்பான், நாளைக்கு அவன் மனைவிக்கு அவன் என்ன மரியாதை கொடுப்பான். இதைதான் நாம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தை நாளைக்கு எந்த முறையில கொண்டு போகணும், நாம பூமியில வந்தது காரணம் நம்மளால நடக்கிற செயல் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்ல முறையில வளர்க்கணும். அதை தான் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். வணக்கம். இப்போ டைவர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணோம், 25 வருஷத்துக்கு நீங்க முன்னாடி போனீங்கன்னா எங்கேயோ ஒரு வீட்டில தான் டிவி இருக்கும்,
அதிக அளவு டிவி கிடையாது. போனா சினிமா கூட அவ்வளோ இருக்க டென்ட் கோட்டாய் தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து வாரத்துல ஒரு படம் போடுறாங்கன்னா வீட்டோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. அப்போ என்னதான் அந்த காலத்துல நீங்க படிச்சிருந்தாங்களோ வீட்டை விட்டு வெளியே போய் வேலையும் செய்ய முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தபோது வீட்டுக்காரர் அப்பதான் கொத்தடிமைன்னு சொல்லுவாங்களா, அது அப்போ அதிகமா இருந்தது. ஆனா அது குடும்பத்தோட ஒன்றின்றதுனால அது பெண் அடிமைத்தானன்றது வெளியாளுக்கு தெரியல. அதனால என்னதான் அடிச்சு பிடிச்சாலும் கொண்டாட்டி ரத்தம் வர வரையிலும் அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரத்தம் வர வரையிலும் அடிக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்துல. ஆனா அந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்காரர் என்ன அடிச்சாலும் ஒரு நாள் கோச்சின்னு இருந்து அதுக்கப்புறம் வழக்கம் போல செயல்பட்டு வீட்டு வேலைங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு நாளும் இங்க நம்மளை அடிச்சுட்டாரு நம்ம இங்க போயிடுவோம் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அப்ப இருக்கிற பெண்கள் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அதிக அளவு யோசிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் நீ செத்தாலும் உங்க வீட்டிலேயே தான் கொடுத்த இடத்துல தான் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட்ல அப்படியே இருப்பாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு பார்த்து அவங்க எல்லாம் காலில் வந்து கும்பலாம். அப்படிப்பட்ட பெண்கள் அப்படி இருந்தாங்க. நீங்க என்ன கொடுமையெல்லாம் இப்ப நடக்கிற கொடுமையா அதிக அளவு அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அதிக அளவு பெண்களுக்கு நடந்திருக்குது. ஒவ்வொரு வீட்லயும் சாதாரண அன்பா பாத்துக்கிற வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, கோவத்தை தணிக்கிறது பொண்டாட்டியை தான் அடிச்சு அப்போ தணிப்பாங்க அவங்க. அதெல்லாம் பட்டு அப்ப குடும்பம் நடத்தினாங்க. அவங்களுக்கு அந்த வெளி உலகம் அதிகமா தெரியாதனால அவங்க இருந்தாங்க. அப்ப காலகட்ட பெண்கள் வேற. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வலைதளங்களை வந்துச்சு, மொபைல் கண்டுபிடிச்சாங்க. மொபைல் கண்டுபிடிச்சு எல்லா இது உலகமே கையில வருது. இது கையில வந்தோடனே 4 கம்பெனிங்க உருவாகுது ஏரியாவில். இதுல கம்பெனிங்க உருவாகுதுன்னு வேலைக்கு போகணும்னு பெண்கள் அப்ப இந்த 2000 தான் வெளியே போக ஆரம்பிச்சாங்க ஒருத்தரா. அது வரைக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா வீட்டுல போக சொன்னாலும் அவங்க போக தெரியாது. அந்த மாதிரி இருந்தாங்க. வெளியே போகும்போது இப்போ காலகட்டத்தில் வெளியே வேலைக்கு வந்திருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகும்போது அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்தில் என்னன்னா டைவர்ஷன் வரும்போது பொதுவா ஒண்ணு மட்டும் நினைச்சிடறாங்க, வெளியே வேலைக்கு போன 2 பேரை போனோம் அந்த சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா வைக்கிறாங்க. அப்போ வந்து அன்பா பேசுறது ஃபர்ஸ்ட் வந்து டிவி இந்த காலத்துல சேர்ல உட்காருவாங்க, பக்கத்துல உட்கார்ந்து கதையா பேசின்னு இருப்பாங்க. ஒரு பக்கம் டிவி ஓடி இருக்கு, இவங்க பாட்டு கதைங்களை பேசி காமெடி பண்ணி சிரிச்சுன்னு இருப்பாங்க. குடும்பத்துல இவ அப்படி சாரதா அப்படி மாணிக்கம் வந்தா அப்படி இந்த கதைகளை பேசுற பயங்கர தெம்பா இருக்கும் அந்த வீட்டுங்கள்ல. பல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பக்கத்து வீட்டுங்களை சொல்லியே காமெடியா பேசுவாங்க. சித்தப்பா பெருப்பா ஒரு தப்பு பண்ணா பேசுவாங்க. அப்படி இருந்தது. அப்போ டைவர்ஸ்ன்ற பேச்சு கிடையாது. மாமனார் ஒரு மரியாதையோடு இருப்பாரு, மாமியார் ஒரு மரியாதையோடு இருப்பாங்க. அப்போ வந்து மருமாவன் என்ன பண்ணா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பெருசா எடுக்க மாட்டாங்க. ஓ மாமனார் இப்படி இருக்காரு, மாமியார் கௌரவமா இருக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல மாமியாருக்கும் ஒரு கெத்தை உருவாக்கிது, மாமனாருக்கும் ஒரு கெத்தை உருவாக்கிறாரு. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப சின்ன வயசு லவ் பண்ணாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, வயசு வந்து அவங்க அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயசு உருவாவதான்னு இல்லை. முதல்ல கல்யாணத்தை முடிக்கிறாங்க. அது கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணும் ஆணா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, கல்யாணத்தை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அவங்க கல்யாணத்தை முடிக்கும்போது ஜாலியா தான் இருக்கும். அது எதுவுமோ ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ற மாதிரியே அவங்க மனசுல ஃபீலிங் இருக்குது. ஒரு மேரேஜ் இனிமே குடும்ப வாழ்க்கை போறான்றது யாருமே அதை பொருட்படுத்தல. கல்யாணம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணாரு. ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு படிச்சிருக்குது, இவனும் நல்ல பையன். படிச்சுட்டு அந்த படிச்சு முடிச்சோன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாப்புல. அதுவும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கினாப்புல. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன். கல்யாணம் பார்க்க இன்னொரு பெண்ணோட பேசின்னு இருக்கிறாப்புல. நான் என்ன ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன், ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லல. அதுக்கப்புறம் சொல்றான், அவன் என்ன சொல்றேன்னு தெரியாம சொல்றான், அது என் ஆளுன்றான். அப்ப இந்த மாதிரி சம்மதம் ஒரு மேரேஜ் ஒண்ணு பண்ணிருக்காங்க அவனுக்கு. அப்ப என் ஆளுன்னு இப்ப எப்படி ஏத்துக்க முடியுது? இதெல்லாம் நான் ஒண்ணு பண்ணேன். கட்டின பொண்ணாச்சும் வீட்டுல இருக்கு, இவங்க என் ஆளுன்னு எப்படி எந்த மனநிலை இருக்குது பாருங்க இப்போ பசங்களுடைய நிலைமை. அப்ப அந்த லவ் பண்றதுக்கு முன்னாடி அவன் பட்ட கஷ்டங்கள் நானும் பார்த்துருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறானா, இவனோட மனநிலை என்ன? இது காரணம் என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு மேல தப்பு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் கவனிக்க. இவன் வெளியே போக ஆரம்பிக்கும் போது சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய பேர் பார்க்கறான். பெண்களை பார்க்கும்போது இவனுக்கு வந்து இங்கே வெளியே அழைப்பாது. 5 வருஷமே கல்யாணம் பண்ணி அவனால இருக்கும்போது இதுக்குள்ளே ஆள் என்றால் இவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இவன் புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த காலகட்டம் அவனை யோசிக்கிறதுக்கே நான் பல நாள் யோசிச்சு பார்ப்பேன் அவனை பத்தி.
இவன் எப்படி எந்த மனநிலை கல்யாணம் பண்ணான்னு நான் ஒரு தடவை கூட சொன்னேன். உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீ வேலைக்கு தேடி போய் பாடுற, இங்கெல்லாம் வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது. அது உனக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான், டைம் பாஸுக்கு அப்படிதான் தெரியும். நிஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடையாது. இப்போ இதே உன் நிலைமை எப்படி இருக்குது, இதே நிலைமை அந்த பொண்ணு எடுத்தா என்ன ஆகும் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை நான் சொல்றேன் சிம்பிளா சொல்றான். நீ யோசிச்சு பாரு, நீ இதே நிலைமையில ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், வீட்டுக்கார வச்சு அந்த ஒய்ஃப் பேசுனா உன் நிலைமை எப்படி இருக்கும்? இப்ப நீ சாதாரணமா என்கிட்டயே இவ்வளவு சொல்ற ஆளுன்னு, இது எங்க கொண்டு போய் விடுன்னு சொல்லுன்னு பார்த்தா அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. இந்த மாதிரி இருக்குது இந்த மனநிலை. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த விவாகரத்துக்கு காரணம் உதாரணம் சொல்றேன். நம்ம பக்கத்து நாடு மலேசியா இருக்குங்களே, அந்த மலேசியாவில் மக்கள் தொகை கம்மி தான், இருந்தாலும் உலகத்திலேயே அதிகமா விவாகரத்து வாங்குற நாடு மலேசியா. ஒரு ஒரு வருஷத்து ஒரு மாசமா ஒரு வருஷமா எனக்கு சரியா தெரியல, ஒரு வருஷத்துல 5000 பேரு விவாகரத்து வாங்குறாங்கன்னு புள்ளி விவரம் சொல்றாங்க. இதுல அதிகமா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அங்க அதிகமா டைவர்ஸ் வாங்குறாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் இருக்குது தமிழ்நாட்டுல. அங்க கலாச்சாரம் மற்ற நாடுகளை விட நம்ம மலேசியா நாடு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இந்த விவாகரத்துக்கு பேர் போன நாடு. ஏன்னா இவங்க கல்யாணம் ஆயிட்டு இவங்க குடும்பத்துக்கு ஒரு 5-6 பசங்க இவருக்கு இந்த அம்மாவுக்கு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, இந்த மனைவி விட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு 4 பசங்க, இப்படியே ஒருத்தருக்கு 3-4 வைஃபோ வீட்டுக்காரங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த நாட்டுல இருக்கு. ஆனா இதுல என்ன ஒண்ணா, இவங்க எல்லாருமே பெரிய பிரச்சனையா எடுக்காம அவங்கவுங்க அப்படியே வாழ்றாங்க. அது என்ன கலாச்சாரம்னு தெரியல, அப்படிதான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் அங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்ன விவகாரத்தை வச்சு நான் சொல்றேன். அவங்க அதுதான் சொல்றாங்க. அவங்க என்ன, எங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க 4 பசங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணா, நீங்க வந்து எவ்வளவு பணத்தை உன்னால சம்பாதிச்சிடலாம், ஆனா உங்களால பாசத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மலேசியா நாட்டுல பணத்துக்கு தான் முக்கியமா தவிர உன்னோட குணத்துக்கு முக்கியம் இல்லை. விவாகரத்துன்றது பெரிய சாதாரண டைம் பாஸ் மாதிரி இங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. அவர் சொல்லும் போது யோசிக்கும் போது இப்படியெல்லாம் இருக்குதா, ஆமா இவங்களும் தப்பா நினைக்க மாட்டாங்க, அவங்களும் தப்பா நினைப்பாங்க, அப்படி போயிடுறாங்க. அந்த மாதிரி வாழறாங்களா அந்த சூழ்நிலை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த டைவர்ஸ்னா இந்த நம்ம ஒரு பாட்டுல எம்ஜிஆர் சார் பாடி இருப்பாரு. அந்த பாட்டுல அடுப்பூதும் பெண்கள் எல்லாம் அழகழகாய் படிக்குதப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, ஏட்டினில எழுதுதப்பா, எடுத்து சொன்னா புரியலப்பா, அவன் நாட்டுக்குத்தான் ராணி அப்பா, நான் வீட்டுக்கு மட்டும் மனைவி அப்பான்னு அன்னைக்கு பாடுறாருன்னா அது எப்படிப்பட்ட காலன்றது நீங்க யோசிங்க. நீங்க அது வந்து அடிமையா சொல்ற வார்த்தை கிடையாது. வீட்டுக்கு மனைவின்றது ஒரு கௌரவங்க. ஒரு ஆம்பளை நீ 1000 தப்பு பண்ணாலும் அதை தூக்கி குப்பையில போட்டாலும் அவனை ஒரு பெருசா எடுக்க மாட்டாங்க. பெண்களை ஏன் ஒரு சின்ன இது பண்ணாலுமே அதை குறை சொல்றாங்கன்னா, பெண்களை வந்து அவங்க மரியாதையோட பாக்குறாங்க, பூ மாதிரின்னு சொல்றாங்கன்னா எதுக்கு? பூவுக்கும் முள்ளுக்கும் வித்தியாசம் இல்லை. முள்ளு தான் ஆண்கள், பூ வந்து பெண்கள். அந்த பூவை பாதுகாக்கிறது முள்ளாதான் இருக்கணும். அந்த பூவையே குத்தி காயப்படுத்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றாங்க பெண்கள் ஏன் எது சொன்னாலும் ஆம்பளை 1000 தப்பு பண்றான், பொண்ணு இப்படி போனாலுமே நம்மளை குற்றம் சொல்லிடுறாங்கன்னு பெண்கள் நிறைய பேர் கோபப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க மேல சந்தேகமும் அதுவும் கிடையாது. அவங்கள வந்து ஒத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு பெண்கள்ன்றதுனால தான் அந்த மரியாதையோட அவங்க அந்த கண்ணோட்டத்தில் இருக்க. நாளடைவுல அது வந்து போட்டி போறாம பெண்களை குறை சொல்ற மாதிரி அது வார்த்தை வந்துடுச்சு எல்லாருமே. அது அப்படி கிடையாது. அவங்க ஒரு முக்கியமான ஆளு, அதனாலதான் அவங்களை அப்படி சொல்றாங்க, அப்படிதான் இருக்கணும்னு. ஆண்களை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க, அது ஒரு பொருட்டே எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா மாமியார் வீட்டுக்கு, அந்த இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மாமியாரும் பிரச்சனையா தான் இருக்குது, மருமகளும் பிரச்சனையாகுது. ஆனா இப்போ வர மருமகளுக்கு நிறைய பேர் படிச்சிடறாங்களே. இப்போ மோஸ்ட்லி இப்போ வர பெண்கள் எல்லாமே படிச்ச பெண்கள் தான். நீங்க பாருங்க, ஆன்லைன்ல எல்லாம் நீ புக்கிங் பண்ணுங்க, மேட்ரிமோனில எல்லாம் பார்த்தா எல்லாம் படிச்ச பொண்ணுகள் தான். நீங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறாங்களே இல்லையா, அவங்க கண்டிஷனை மட்டும் சொல்றாங்க. முதல்ல இவங்க தனியா இருக்கணும், இவங்க சொந்த வீடு இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு வரும்போதே அந்த அது எங்க எத்தனை கொடுக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வந்து 2 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இவங்க 1 லட்ச ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, இந்த அம்மா 70,000 80,000 சம்பாதிக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறதுல இவங்க யாரு எவ்வளவு செலவு பண்ணணும் போட்டி உருவாகுது. போட்டி உருவாகும் போது அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்காரர் பார்த்து பாரு சொல்லிட்டு இவங்க சேவ் பண்றாங்க.
இது சேவ் பண்ணி வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, எல்லா செலவும் பாக்குறாங்க, இவங்க சேவ் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்தில் இவங்க சண்டை வரும்போது இவங்க தனியா போற ட்ரை பண்றாங்க, அவர் அங்கேயே குடும்பத்தில் நிக்கிறாரு. அப்போன்னா ஒன்னா இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க 2 பேரும் சண்டையே பசங்க வேற பாக்குது. பசங்க வேற பார்க்கும்போது அந்த அநாகரிகமான பேசுறது இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வருது. ஆனா முன்ன காலத்தை விட இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையா இருக்குது. இன்னும் அதிகமா தான் இருக்கும். இந்த விவாகரத்துன்றது இப்போ சாதாரண மக்கள் நம்ம நினைச்சுக்கிறோம், கோர்ட்டு வரைக்கும் போற விவாகரத்து தான் நம்மளுக்கு தெரியும், எல்லாரும் ஊர் உலகத்துக்கே தெரியும். கோர்ட்டுக்கு போவாதே பல லட்சம் விவகாரத்துக்கு இப்ப தெரியும், யாருக்கா தெரியுமா, தெரியாமலே போகுது. இப்ப ஒரு உதாரணம், 2 பேர் சாதாரண நடுத்தர மக்கள் 2 பேர் பிரச்சனைனா சைலண்டா பிச்சுக்கிறாங்க, இவங்களுக்கு சண்டை போட்டு இதோட இவங்க வீட்டுக்கு போறாங்க. எப்ப போட்டா ஒரு வருஷத்துக்கு கட்சி அந்த அம்மா இன்னொருத்தனை கட்டினுக்குது, இந்த அம்மா இன்னொருத்தனை கட்டி, இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைய இருக்குது நம்ம நாட்டுல. விவாகரத்து முறையா வாங்காமையே குடும்பம் நடத்திடுறாங்க. அவங்க போயிட்டு விட்டுட்டு 2 குழந்தை இருந்தாலும் விட்டுட்டு இவங்க போயிடுறான், அவங்க 2 குழந்தை அந்த அம்மா விட்டுட்டு வேற ஆளுகிட்ட போய் குடும்பம் நடத்திக்கிறாங்க. இப்படி போயிருக்குது. ஆனா இந்த விவகாரம் வெளியே சொல்றது இல்லை. கோர்ட்டுக்கு வர விவாகரத்து தான் அதிக அளவு வருதுன்னு அந்த கணக்கு தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா கோர்ட்டை உடையோ விவாகரத்து சாதாரணமான விவாகரத்து வாங்காமையே பிரிஞ்சு போறவங்க பல லட்சம் கோடி, உலகம் முழுவதும் எடுத்தா பல லட்சம் கோடி தம்பதியர் பிரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு. இதுக்கப்புறம் நம்ம விவாகரத்து ஆகுதுன்னாக்கா இப்போ டிவிலையும் பாக்குறாங்க, சினிமாவிலும் பாக்குறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா அந்த விவாகரத்து ஈஸியா காட்டுறாங்க. ஒரு சீரியல் சாதாரணமா எடுங்க, நீங்க சாதாரணமா ஒரு சீரியல்ல ஒரு மனைவிக்கு 3 வீட்டுக்காரர் காட்டுறாங்க, 3 வீட்டுக்காரர் காட்டுறாங்க. ஒரு அப்படி நாடகத்துல இது எடுத்து காட்ட சொல்றாங்க. ஏன் அது என்ன தப்பான்ற அளவுக்கு காட்ட மாட்டாங்க டிவி சீரியல் எல்லாம். இப்போ வந்து ரெண்டு பொண்டாட்டி பெரும்பாலும் டிவி சீரியல்ல அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட விவாகரத்தை பார்த்து தான் மனநிலை அவங்களோட மாறுது. வெளியே போக ஆரம்பிச்சோடனே அவங்களுடைய மனநிலை எல்லாம் வெவ்வேறு விதமா மாறதுனால நம்ம சுதந்திரமா இருக்கணும்னு குடும்ப வாழ்க்கை வந்து நம்மளுக்கு தடையா இருக்குதுன்ற ஒரு எண்ணம் இது 2 பேரும் ஆணுக்கு பெண்ணுக்கு வர்றதுனாலதான் இந்த விவாகரத்து அதிகமா வருதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஐயா சொன்னாங்க, நாளுக்கு நாள் நடந்து அப்படியே என்னது டைவர்ஸ் பெருகிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன நம்ம காரணமும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது ஈகோ இருக்கு, மன ஒத்துக்கலை, காதலிக்கிறவங்க ஆரம்பத்துல இருக்கிற காதலோ எல்லாருமே ஆரம்பத்துல இருக்கிற கணவன் மனைவி கிட்டே இருக்கிற அன்பு பின்னாடி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்றது எல்லாருமே வந்து நாம தான் வந்து அதை யோசிச்சு பார்க்கணும். இது ஏன் நம்ம கிட்ட குறையுது, நாம இது மாதிரி குறையக்கூடாது. 2 பேருக்குள்ள புரிதல் கிடையாது. அப்புறம் ஒருத்தருக்கு இப்போ ஆண்களுக்கு என்னன்னா ஒரு இது நான் சொன்னாங்க இல்லையா இவரு, நான் இது இல்லைன்னா இன்னொரு பொண்ணு நான் கட்டிப்பேன், இது டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப பெண்களும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு நல்லா இருக்கா யோசித்து பாருங்க. வேற எல்லாரும் இது பண்ணா கூட நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அது நல்லா இருக்குமா, அதுதான் நான் கேட்கறது. நம்ம மாத்திக்கலாம், எனக்கு பிடிக்கல நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உங்க குழந்தை நீங்க உங்களுக்கு கேக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கேக்குது, அப்பா நீங்க ஏன் அவங்கள டைவர்ஸ் பண்ணீங்க அம்மாவை அப்படின்னு கேக்குது. இல்ல நீங்க ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கிட்டு புதுசா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை உங்களை கேக்குது, சரிப்பா நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு சொன்னீங்களே, அந்த அம்மாவை ஏன் நீங்க வந்து டைவர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு உங்களை காரணம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதே போல இந்த பெண்ணுகிட்டே கேக்குது, அம்மா நீங்க ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் பண்ணீங்களா, அவர்கிட்ட நீங்க ஏன் டைவர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? 1000 காரணங்கள் சொன்னாலும் அது அந்த குழந்தைங்களுக்கு மனசுல என்ன தோன்றும்? அப்ப நமக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இப்படிதான் நம்ம பிரிஞ்சு போகலாமா அப்படின்ற ஒரு விதையை நீங்க விதைக்கிறீங்க. நம்மளை அறியாம ஒரு சின்ன ஒரு விதையை போட்டுடுறீங்க. ஒரு சின்ன விதை என்ன ஆகும், ஆலமரமா ஆகி அது பெருசாகி நம்ம சமூகத்தையே வீணாக்கிடும் இல்லையா? ஒரு நம்ம குடும்பம், அதாவது நம்ம நாட்டுக்கு சமூகத்துக்கு முதுகு எலும்பே குடும்பம் தான். குடும்பம்ன்ற ஒரு கோயில், குடும்பம் ஒரு கழகம், பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, இனிமையானது. அவ எவ்வளவு இதா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஒரு அம்மா, ஒரு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, குழந்தைங்க பாவமா பாக்குறாங்க, அந்த ஒரு சீனை ஒரு கண் முன்னாடி வச்சுங்க. ஒரு பக்கம் ஒரு அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா அப்பா பேசிட்டு இருக்காங்க, அந்த குழந்தை அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கு. அந்த இதை நினைச்சு பாருங்க. நமக்குள்ள வந்து எவ்வளவோ சின்ன வயசுல நீங்க அப்படியே எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துருவீங்களா? சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம்ல. நம்ம கிடைச்சிருக்காரு, நம்ம ஏதாவது பார்த்திருப்போம், அந்த ட்ரெஸ் கிடைச்சிருக்காது, நம்ம இதை படிக்கணும்னு நினைப்போம், அந்த படிப்பு படிச்சிருக்க மாட்டோம், இந்த ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்போம், அந்த பொருளை வாங்க மாட்டோம். அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு நம்ம அதை திறந்து போய் வெளியே போனோமா?
அதை விட்டு வந்தோமா, குடும்பம்ன்ற ஒரு கட்டுக்கோப்புல இருந்தோம்ல, அதே மாதிரிதான் ஏன் கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்குள்ள பணம் வந்தா அதை ஆக்கப்பொருளா பயன்படுத்தணுமே தவிர ஏன் அழிவுக்கு கொண்டு போகணும்? எல்லாத்தையும் ஆக்கப்பொருளா கொண்டு வரலாம் இல்லையா? அப்ப நல்லா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒரு வருமானம் வர்றதோ, உங்களுக்கு ஒரு படிப்பு. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு படித்தவங்களோ படிக்காதவங்களோ எதுவும் யாரா இருந்தாலும் சொல்லி அவங்க நம்ம சொல்றோம் கனவு நம்முடைய மனசுல கருத்துல கொண்டு சில சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமா நெகட்டிவான விஷயங்கள்லாம் சாதாரணமா எடுத்து சாதாரணமா நமக்கு பாசிட்டிவா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவா இருக்கிறத தூக்கி போட்டுருங்க. அதை அதாவது நமக்கு எதிர்ப்பதமா ஏதாவது வந்தா கூட அதை எப்படி மாத்திக்கலாம்னு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு கணவனால ஒரு இதை வந்தா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்களேன். கணவன் நமக்கு என்னென்னதான் நல்லது செஞ்சிருக்காருன்னு நினைச்சு பாருங்களேன். அப்ப இப்படி எல்லாம் செஞ்ச மனுஷன் இந்த நேரத்துல இப்படி பேசிட்டாரு, சரி போ அப்படின்னு ஒரு 10 நாள் கோவமா அப்படி பேசாம இருந்தாலும் அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் பேசிக்கலாம். அதே போல மனைவி மேல கோவம் இருக்குன்னு நினைக்கலாம். மனைவி நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கா, ஒரு 10 நாள் தள்ளி கூட நீங்க இருந்து பாருங்களேன். மனைவி இல்லைன்னா நம்ம என்ன கஷ்டப்படுறோம்னு தெரியும். கணவன் இல்லைன்னா நம்ம மனசு ஏங்கும். அப்படி இருக்கும்போது நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணா அது நல்லா இருக்குமா? அதுக்கப்புறம் ஈகோ தடுக்கும். நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், நம்ம சேர முடியுமா? அப்ப அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் மனசுல ஏத்துக்கிட்டு நாம சில இடங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா நம்ம கெட்டு போகவே மாட்டோம். நம்முடைய குழந்தைகள் இனி வர சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவங்க. அது நல்ல முறையில வளரணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய ஈகோ ஆணவம் எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, விட்டு தூக்கி போட்டுட்டு அன்பு அரவணைப்பு காதலோட இன்னும் 80-90 வயசு வரைக்கும் வாழறவங்க இன்னும் காதலோட இருக்கிறாங்க. நம்ம கிட்ட எல்லாம் அந்த காதல் எங்க போச்சு? பழங்கால வீரங்க நம்ம பேசுறாங்க இல்லையா, நிறைய நம்ம இலக்கியத்துல பாக்குறோம். இந்த காதல்லாம் இன்னும் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் பாருங்க, நினைச்சு அந்த இனிமையான சிந்தனைகளை மனசுல கொண்டு வந்துகிட்டே இருந்து அந்த டைவர்ஸை தூக்கி போட்டுட்டு இனிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அனைவரும் சார்பா வேண்டிக்கிறேன். சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு கணவன் 3 மனைவிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கால மாறுபாட்டில் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அந்த காலத்துல தசரதனுக்கு பத்தின பட்டத்துக்குரியவர்கள் 3 பேரு மற்றும் 60,000 மனைவிகள் இருந்ததெல்லாம் வரலாறு. அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு சைக்கிள்ல போகணும், இன்றைக்கு நம்ம சைக்கிள்ல போக முடியுமா? இன்னைக்கு 2 வீலர் காருக்கு மாறிட்டோம். ஆகவே பாத்தீங்க சொன்னீங்கன்னா விட்டு கொடுக்கணும். ஒரு குடும்பத்துல பாத்தீங்க சொன்னா வெளியே போங்க, மன அழுத்தத்தை குறைங்க, விட்டு கொடுங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல பாடின உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பாருங்க, அப்ப எப்படி கணவன் மனைவிக்குள்ள அந்த பரஸ்பர உறவு இருந்தது பாருங்க. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன்னு சொன்ன அன்னைக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. என்ன பண்ணணும், அப்ப கணவன் மனைவி கிட்ட நாம ஒற்றுமையை வளர்க்கணும், கூடி வாழ கற்றுக் கொடுக்கணும். முக்கியமானது அதுதான், கூடி வாழ கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி வாழணும், நட்புணர்வா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மைன்னு சொல்லிட்டாங்க. ஒழுக்கம் வேணும், சமூக கட்டுப்பாடு வேணும். சொன்னாரு சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு வேலை செய்யணும், பெண்கள்லாம் வேலை செய்வாங்கன்னு. ஏன்னா என்ன கேட்கறேன், நீ பொருளாதார ரீதியா ஆண்களும் வேலைக்கு போகணும், பெண்களும் வேலைக்கு போகணும், கணவனும் வேலைக்கு போகணும், மனைவியும் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்துல அந்த குழந்தையை படிக்க வச்சு தன்னுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அப்ப 2 பேரும் வேலைக்கு போகும்போது ஏன் மனைவி வேலை செய்தா ஏன் வேலை பகிர்ந்து கணவன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? செய்தா என்ன செய்யணும், செய்தாதான் என்னன்னு கேட்கறேன். ஏன் நீங்க அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க? அவளும் நீ 50 லட்சம் 50,000 வாங்கினா அவளும் 50,000 மாசம் சம்பளம் வாங்குறான். நீ 1 லட்சம் வாங்கினா மனைவியும் 1 லட்சம் சம்பளம் வாங்குற. உனக்கு இணைய பொருளாதாரத்துல வேலைக்கு போறாங்க. அப்போ அவர்களும் பகல் பூரா உழைக்கிறாங்க, இரவு பூரா சமைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யணும் முடியுமா? வேலை பண்ணி நீயும் பகிரு. கணவனுக்கு இருக்கிற வேலைகளையும் மனைவிக்கு இருக்கிற வேலைகளையும் பொதுவில் வைங்க 2 பேரும். ஏன் துணி கணவன் தான் துவைக்க கூடாதுன்னு சட்டங்க? இப்ப வாஷிங் மிஷின் வந்துடுச்சு, ஏன் எடுத்து போட்டு துவைச்சா என்ன? அப்ப மனைவி வேலைக்கு போயிட்டு அவர்களை சமையல் செய்து அவர்களை துணியை துவைத்து குழந்தைகளை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அங்கு மன அழுத்தம் அதிகமாயிடுது. மறுநாள் காலையில வேலைக்கு போகணும். அப்ப ரொட்டீன் ஒர்க்கு போது இவர் வருவாரு, பேப்பர் பிடிப்பாரு, ஊரை சுத்துவார். சோ அப்ப ஏன் அந்த நிலையை நம்ம கொண்டுட்டு போறோம்? அப்ப என்ன ஆகுது, நான் மட்டும் வேலை செய்யணுமா, நீ ஏன் செய்ய மாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நீ தானே சம்பாதிக்கிறேன், ஏன் செய்ய மாட்டேன், கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தான் அங்கதான் விவாகரத்து ஏற்படுவதற்கான காரணம் அதிகமாயிடுது. இது இளைஞர்கள் மட்டும் இல்லை, நான் சொல்றது இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் கூட கோர்ட்டுக்கு போறாங்க. 60 வயசு 70 வயசு ஆனவர்கள் கூட இன்றைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க. சகோதரி சொன்னது போல 20-25 வயசு பையன் இருந்தா கூட கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப என்ன காரணம், அவங்களுக்குள்ள அந்த ஒரு சமூக கட்டுப்பாடு இல்லை. சமூகம் நம்ம என்ன நினைக்கும்,
உற்றார் உறவினர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க, குழந்தைகள் நம்ம என்ன நினைக்கும், நம்மை பெற்றவர்களும் கணவனை விட்டு சார்ந்தவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க. சொன்ன அன்னைக்கு மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு சொல்லிட்டான். பாருங்க, அப்போ அது வரும்போது குணம் இருக்கும் உங்கள் வாசலில் இல்லைங்களா. அந்த குணம் இல்லை. இன்னைக்கு அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அதில் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். அப்ப அன்பு இல்லை, அறம் இல்லை, இதெல்லாம் இல்லாத காரணத்தால் இன்னைக்கு சிதைஞ்சு போய் கோர்ட்டுப்படியில நம்ம நிக்கிறோம். அப்போ கோர்ட்டுப்படியில் நிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா மன அழுத்தத்தை குறைக்கணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது நம்ம வரவுக்குள்ள வாழ கத்துக்கணும். முக்கியமானது அதுதான். வரவுக்குள்ள நமக்கு எவ்வளவு வரவோ அதுக்குள்ள வாழ கத்துக்கணும். கடன்பட்டா நெஞ்சம் போல் கலைஞனான்னு இளைஞன் சொல்லுவாங்க. கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு எந்த பொருளையும் வாங்காதீங்க. அப்படி வாங்கிட்டா என்ன ஆயிடுதுன்னா, கட்ட முடியாம மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு 2 பேர் ஒருத்தர் பொருளாதார சிக்கல் ஏற்படும், சண்டை போடுறோம். அப்ப சண்டை போடும்போது அங்க சிக்கல் ஏற்படுது. அப்புறம் விவாகரத்து பெருகுது. அடிப்படை காரணம். அதுக்கடுத்து இன்னொரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா, கணவனும் மனைவியும் இவங்க வீட்டை பத்தி அவங்க வீட்டை பத்தி பேசாதீங்க தயவு செய்து. ஏன்னா கணவன் வீட்டை பத்தி மனைவி குறை சொன்னால் கண்டிப்பா அவனுக்கு கோபம் வரும். தன் தாய் வீட்டை பற்றி சொன்னால் அதே விதம் மனைவனுடைய தாய் வீட்டை சொல்லும்போது மனைவிக்கு கோபம் வரும். அதையா நம்ம நினைக்கிறது இல்ல. அப்போ மனைவியுடைய தாய் வீட்டை பற்றி கணவன் குறை கூறுவதும் கணவனுடைய தாய் வீட்டை பற்றி மனைவி குறை கூறுவது தவிர்த்தணும். கண்டிப்பா 2 பேருமே பேரண்ட்ஸ் தான். இவங்க உனக்கு தாய் தந்தை, அவர்களுக்கு தாய் தந்தை. ஆக 2 பேரும் தாய் தந்தைன்ற நிலையில வச்சு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னீங்க 2 பேரும் குறிப்பா பாத்தீங்கன்னா மனைவி என்ன பண்ணோம், மாமனார் மாமியார்கிட்ட தனது தாயாக தந்தையாகவும், கணவன் மாமனார் மாமியார்கிட்ட தனது தாயாகவும் தந்தையாக நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல சண்டையே வர. அப்ப சிக்கல் எங்க அடிப்படையா எழுதுன்னு சொன்னேன்னா, கணவன் மனைவிக்குள்ள இவர்கள் குடும்ப சண்டை, இவர்கள் பத்தி அவர்கள் வீட்டை பேசுவது, மன அழுத்தத்துக்கு ஆட்படுவது, வேலைப்பளு, பேராசை, விட்டு கொடுத்தல் இல்லாமை போன்ற பல காரணங்களால் தான் இந்த காலகட்டத்தில் விவாகரத்து பெருகிட்டு போகுது. இதை குறைக்கணும்னா ஒரே வழி விட்டு கொடுத்தல், அன்பை செலுத்துங்க. ஒருவர் அன்பு செலுத்துங்க. நம்ம அன்பு செலுத்தணும் பேப்பர்ல படிச்சா மட்டும் போதாது, அன்பை செலுத்துங்க. யாரிடம் அன்பை அதிகமாக செலுத்துகிறவர்களோ அவர்கள் தான் நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணைதான் அறுப்பான். ஆகவே அன்பை விதையுங்கள். உங்கள் மனைவியிடம் நீங்கள் அன்பை விதையுங்கள், மனைவி கணவனிடம் அன்பை விதையுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா நடக்கும். சொன்னாங்களே, ஏன் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவது உண்டோன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அங்கத்துல குறைந்தா கூட அன்பு இருந்தால் அந்த குடும்பம் மிக செழிப்பா வளரும். ஆக உறவுகளை பலப்படுத்துங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி சேர்ந்து ஒரு 2 நாள் மாமனார் வீட்டுக்கு போங்க, ஒரு 2 நாள் இவங்க வீட்டுக்கு போங்க, ஒரு மூத்தார் வீட்டுக்கு போங்க, ஒரு மச்சன் வீட்டுக்கு போங்க, ஒரு மச்சச்சி வீட்டுக்கு போங்க. உறவுகளை பலப்படுத்துங்க. உறவுகளை பலப்படுத்தும் போதே உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சிடும். 2வது மகிழ்ச்சியா இருங்க. கணவன் சமையல் செய்தா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். கணவன் சமையல் செய்யலாம், தப்பே கிடையாது. ஆக வீட்டு வேலைகளை இருவரும் பகிர்ந்து செய்யுங்கள், அது ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கு விமானம் ஓட்டுறாங்க பெண்கள். அப்ப வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யுங்க. அப்படி செய்தாலே அந்த மன அழுத்தம் பாதி போயிடும். 2 பேரும் அன்பா 4 வார்த்தை பேசுங்க. வேற எதுவுமே தேவையில்லை. குழந்தை இருக்குதா, குழந்தைய கூட்டிட்டு வெளியே போங்க. அன்பா பண்புடையாருக்கு பட்டுண்டு உலகம்னு சொன்னான். அது அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே விவாகரத்து நிச்சயமாக இருக்காது என்ற காரணத்தினால் ஒருவர் மீது மற்றவர் செலுத்துகின்ற அன்புதான் இதற்கு தீர்வாக அமையும் என்பதை சொல்லி, அன்பு இருக்கிற இடத்தில் விவாகரத்து இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாக சொல்லி, இனிய வாய்ப்பை நமக்கு வழங்கிய நம்முடைய நவரசம் யூடியூப் சேனலுக்கு எங்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.